வச்சிருந்தேன் அழகா வீடியோ போட்டேன் ஒண்ணு விளங்கல அது ஒண்ணு விளங்கல. இது NS160 PS4 சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் மாடல். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்விங் ஆம் அப்டேட் பண்ணுறோம். இதுதான் NS200 ஸ்விங் ஆமு பார்த்துக்குங்க. ஸ்பேர் வந்து நம்ம கோயம்புத்தூர் உக்கடம் மார்க்கெட்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கினது. ஸோ டைரெக்டாக நமக்கு வீட்டுக்கு கொரியர் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி இந்த NS160 பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஸ்விங் ஆம்லேயே வந்து NS200 வீல் அப்டேட் பண்ணியிருந்தோம். அது எப்படி சொல்கிறது, அதில் வந்து பெரிய சைஸ் டயர் மாட்ட முடியல. அதனால் என்ன பண்ணிட்டேன், ஸ்விங் ஆம் ஆர்டர் போட்டேன். இது பழைய ஸ்விங் ஆம், இப்போ நீங்கள் பார்க்குறது. அது போட்டோம்னா 130 செக்ஷன் டயர் போட்டாலே வந்து வீலில் இடிக்கும். அதனால தான். ஸோ இது அந்த பழைய வீல். இதுதான் ஒரிஜினல் ஸ்ப்ராக்கெட்டு. இது ஆக்சுவலி ஒரிஜினல் இல்லை, 220 ஸ்ப்ராக்கெட் அப்டேட் பண்ணியிருந்தேன். அது ஒரு வீடியோவை போடுறேன், அது இன்னும் போடலை, லாஸ்ட்டாக போடுறேன். இப்போ வந்து என்னென்னா மொத்த செட்டப்பையும் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸ்விங்காமோட அப்படியே இந்த 6 ஹோல் ஹப்பையும் சேர்த்து அவங்கள நமக்கு கொரியர் பண்ணிட்டாங்க. அதுவும் நல்ல யூஸ் தான். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா NS160 BS6 செயின்ஸ் ப்ராக்கெட்டு இந்த PS4 போடுறேன். 6 ஹோல் ஹப். இதில் என்ன ப்ராப்ளம்னா, இந்த ஹப்பில் வந்து BS6 செயின்ஸ் ப்ராக்கெட் உட்காராது. அதை லைட்டாக ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். பார்த்தா தெரியும், ஹோலு மிஷ்மேஷாக இருக்கும். அது என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் உட்காராது. நம்ம அதை ஆல்ட்ரேஷன் பண்ணி நான் போட்டிருக்கேன். இது லேத்தில் கொடுத்து ட்ரில்லு மட்டும் மாற்றி உட்காந்துருக்கேன். இது லேத்தில் கொடுத்த வீடியோ வந்து இப்போ நெக்ஸ்ட்டு போடுவேன். இந்த கிளிப்பில் ஆட் பண்ணியிருப்பேன், பாருங்கள். இதான் அந்த பழைய செட்டப். ஆல்ரெடி இப்படி தான் வச்சு ஓட்டிகிட்டு இருந்தேன். 6 ஹோல் ஹப் வைக்க வேண்டிய இடத்துல 4 ஹோல் ஹப்பை ரெடி பண்ணி அதை அப்படி தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். அது என்னென்னா இன்ஜினே டேமேஜ் ஆகுது அதை வச்சு யூஸ் பண்ணேன். இது வந்து இப்போ 6 ஹோல் ஹப்பு, இது ப்ராப்பராக ஃபிட் ஆகும். இதுக்கு வீல் ரப்பர் எல்லாமே அக்யூரேட்டாக சூட் ஆகும். எல்லாமே வாங்கிட்டேன். இப்போ வீடியோ வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும்தான் இப்போ ஒர்க்கு. இது ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும். அந்த ஹோல்லாம் மிஷ்மேஷாக இருக்கும். நான் கரெக்டாக ட்ரில் பண்ணி அது மார்க் பண்ணி ட்ரில் பண்ணி கொடுத்து லேத்தில் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 5000 அதுக்குள்ளே தான் இது செலவாச்சு. இதான் அந்த பழைய ரப்பர், அந்த வீல் ரப்பர் வச்சு அதை தான் ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சுருந்தேன். இது புதுசாக வாங்கினா அந்த இது பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா. இந்த கேப்பில் வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் சரியாக உட்காரல. நெக்ஸ்ட் டைம் ஸ்ப்ராக்கெட்டு மாற்றுறப்ப அந்த வீல் ஹப் 6 ஹோல் ஹப்பையும் மாற்றிடணும். பார்த்தீங்கன்னா தெரியும், 46 டீத்து ரியரு, ஃப்ரண்ட்டில் வந்து 15 டீத் வரும். ஆனால் NS160 BS6 பார்த்தீங்கன்னா பேக்கில் 46, ஃப்ரண்ட்டில் வந்து 15 வரும். BS4 பேக்கில் 46, ஃப்ரண்ட்டில் 15 வரும். இப்போ BS6 என்ன பண்ணிட்டாங்க, 14 டீத் தான் கொடுக்குறாங்க. பிக்கப் நல்லாயிருக்கும், பட் கொஞ்சம் மைலேஜ் ட்ராப் ஆகும். ஒரு 5 கிலோமீட்டர் இல்லை ஒரு 3 கிலோமீட்டர் தான் ட்ராப் ஆகும். வீல் ரப்பரு NS200 தான், கட்ஸ் ரப்பரு. அதை வாங்கிட்டேன், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த ஹப்பை எடுத்து இதில் உட்கார வைக்கிறேன், பாருங்கள். ஸோ ஒரு கையாலே பண்ணிவிட்டு ஒரு கையால் வீடியோ எடுக்கிறேன். சுத்தமாக கிளியராக இல்லை வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ வேணால் இன்னொரு ஆள் வச்சு எடுத்து ப்ராப்பராக பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த ஸ்விங் ஆமை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சிருக்கு, அது கொஞ்சம் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த ஸ்விங் ஆம் ரெடியாக இருக்குது. NS200 ஸ்விங் ஆம் இது. ஜிபிஎஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஸ்ப்ராக்கெட் தான் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டு போயிருந்தேன். இது 3ஆவது டைம் வரேங்க. ஊரு கட்டும்போது கண்டிப்பாக
இது முடிஞ்சு அதே கந்தில் அவுட் அடிக்கும். ஓகேண்ணா. ஒரு இடத்தோட சரி NS 200 ஸ்விங்கம் வந்து NS 160க்கு அப்டேட் பண்ண போகிறோம். நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த 200 ஹப்பில் 160 ஸ்ப்ராக்கெட் எப்படி உட்கார வச்சாங்க அப்படின்னு. ஸோ இப்போ அதே மாதிரி இந்த ஸ்விங்கம் இதில் அப்டேட் பண்ணணும். அப்படியே சேமாக ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஒரு கையால் வீடியோ எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மாறும், ஒரு கையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். சரியாக கிளியராக தெரியுதா தெரியல. நெக்ஸ்ட் வீடியோ ப்ராப்பராக போடுறேன். ஸோ வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் அதை ரெடி பண்ணிட்டேன். ஸோ வீடியோ சரியாக சூட் ஆகலை. எடுக்கிறப்ப கையால் ஒரு கையில் எடுத்துக்கிட்டு எடுக்க முடியுது. வீடியோ டைட் தான் வச்சுருக்கோம். ஸோ வீடியோ எடுக்க முடியல, ஃபுல் டைட் வச்சுருவோம். சிங்கம் ஃப்ரண்ட் ஆக்சில் மாட்டியாச்சு. இப்போ வந்து இந்த ஷாக் அப்சர்வோடைய இதை மாற்றணும். அதோடைய போல்டே தான். இப்போ அது லைட்டாக ஒரு கையில் தூக்கி பிடிச்சி தான் மாட்டேன். அவ்வளோதான். லைட்டாக டைட் வச்சா போதும். டைட் வச்சாச்சு ஸ்விங்காம. ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஏபிஎஸ் ஒர்க் ஆகுது. இன்னும் செயின் மட்டும் போடணும். செயின் மட்டும் மாட்டிட்டா ஒர்க் முடிஞ்சுது.
ப்ராஜெக்ட் NS200 பேக் செட்டப் சக்ஸஸ். வேணாம். டீ குடிச்சுன்னு இருக்கேன் வரேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, இது பண்ணி பாருங்க. முட்டைய போடுந்தோலிக்கு குக்கு குக்கு ஒப்பனையாரு மயிலுக்கு ஓடியா ஓடியா சப்ஸ்கிரைப் பண்ணா ஓடியா சேனல் வச்சு